அனைவருமே என்னை தேடி வந்திருக்கிறேன். என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ளலாமா? சும்பன் முகத்தில் சொல்லக்கூடிய அரக்கன் கொடிய எங்களை அனைவரும் சூரன் எங்களை மாற்றி என்னிடத்தில் வரத்தை வாங்கி இருக்கிறார்கள். அவர்கள் பெற்ற வரத்தை நீங்கள் அனைவருமே ஆதிமலை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் இருக்கு. போட்ட இடத்தில் ஒரு பொருளை தெரிந்தால்தான் அந்த பொருள் கிடைக்கும். அதனால் என்னை நாடி வந்திருக்கிறேன். அனைத்து தேவர்களும் எப்போதும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். அஞ்சாது இருக்க தேவரே, அஞ்சாது அவன் வாங்கிய வரத்து பிரகாரம் அவனை அழைக்க வேண்டும் என்றால் இப்போது என்னால் முடியாது. எதற்காக முடியாது தெரியுமா? இப்போது நான் சக்தியை பிரிந்திருக்கிறேன். என் உடம்பிலே இப்போது சக்தி இல்லை. அதனால் அவனை நான் கொல்ல வேண்டும் என்றால் என் உடம்பிலே இருந்த சக்தியானவன் இடது பாகத்தை விட்டு இப்போது வாலிவாடியிலே அவள் காலிகா அவள் வந்தா கட்டாயம் இந்த சிவனுக்கு பலம் வரும். அதனால் அந்த அரக்கனை நான் கொள்வேன். அதனால் சக்தி இல்லாமல் ஜீவனால் தனியாக எதுவுமே செய்ய முடியாது. அனைவரும் நீங்கள் சென்று அந்த சக்தியானவளை அழைத்து வந்தால் கட்டாயம் அந்த 2 அரக்கர்களையும் கொள்ளலாம். நீங்கள் போய் வருகிறீர்களா? நீங்கள் போக வேண்டும் என்றால் அவளை நீங்கள் தேட வேண்டும் என்றால் நீங்கள் என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய நாமத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தால் அவள் எங்க இருந்தாலும் உங்களை விட மாட்டான். கட்டாயம் உங்களை கண்டுபிடித்துக் கொள்வார். அதனால் நமச்சிவாயம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் 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 ஓம் நமச்சிவாயம் 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 ஓம் சங்கர நமச்சிவாயம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம். அம்மா தாயே, எவ்வளவு ஒரு ஆணவம் இருந்தா ஓம் நமச்சிவாயம். அவனுடைய பேரே சம்போ மகாதேவா ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம். சம்போ மகாதேவா ஆணவம் பிடித்தவர்களே, ஆணவம் பிடித்தமா அவன் பேரே சொல்லலாமா? சொல்லலாமா? அந்த சிவன் பேரை சொல்லலாமா? சொல்லக்கூடாதா? நீ அவரு சண்டையில இருக்கீங்கன்னு தெரிஞ்சு இந்த தேவன் நான் சொல்ல வராங்க பத்தியா, அது உன்னை நம்பிச்சிருவாயா நம்பிச்சிருவாயா நம்பிச்சிருவாயாமா? சொல்லலாமா? உடனே கூடாதுமா. நான் யார்? எப்பேற்பட்டவள்? சத்தியே தெரிந்தவள். ஓம் நமச்சிவாய
உங்களால ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தின்னு சொல்ல முடியுமா முடியாதா? முடியாதாம்மா? இந்த உலகத்திலே அந்த சிவன் தான் பெரியவன். அந்த சிவனுடைய நாமத்தை மட்டும்தான் நாங்கள் உச்சரிப்போம். ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம். ஓம் சக்தி சொல்ல முடியுமா முடியாதா? முடியாதா? அடக்கடி மழையை சொன்னா கொட்டை போட்டதான் வேலை பார்த்து வரானே. இவன் காலை வைக்கிறாரா அத்தனாசு குட்டி சௌரியமா? இவன் காலை வைக்கிறாரா அத்தனாசு குட்டி சௌரியமா தான் கிளப்பி விட்டுன்னு வரான் எல்லாரையும். அவன் கிட்ட போய் இவன் தான் நீதான் பெரியவரு நீதான் பெரியவரு சொன்னானே. இவனை பத்தி உனக்கு தெரியாத? கீழே போயிடா, கீழே போயிடா. இவன் சூத்த பார்த்தாம திண்டிவனம் மேம்பாலத்தே கட்டினாங்க. சூத்த பாரு எப்படி வச்சுக்கிறான். இவன் தனியா சூத்துலேயே சோறு போட்டு வளர்றான் தாய். மாமாவுக்கு உனக்கு தெரிஞ்சனா எங்களுக்கு எப்படி தெரியும்? சக்தி தான் பெரியது. உலகத்துல சிவன் தான் பெரியது. சிவன் தான் பெரியது. சிவன் தான் பெரியது. சத்தியா பெரியது. சிவன் தான் பெரியது. அம்மா மாவு மிஷினியம்மா, மாவு மிஷினி நம்ம மாவு மிஷினா இல்ல கீழே. ஏய் பக்கவானே தாலியாத்த பையா தங்கச்சி தாலியா இருக்கிறதுக்கு எப்படி குச்சி காணலாம் பாரு. தங்கச்சி என் தங்கை. தேவையா பையா? அந்த ஆளு பேரு நான் சொல்லுவேன். நீ சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியும். அந்த ஆளு சரியான ஒரு பைத்தியக்காரன். அவன் உடுக்கடிச்சுவேன். ஏமா இவன் தப்பிக்கலான்னு பாக்குறான். இவன் பயிர் உலகத்திலே ஓம் சக்தியே பெரியவன். என் தங்கை விட உலகத்தில் யாராவது நிகர் உண்டா? ஏன் சொல்லல? பாப்பா கூட்டு கொடுத்த பையன் உலகத்திலே சக்தி தான் பெரியதுன்னு எப்போ அவங்க வாயில உரைக்கிறாங்களோ அது வரைக்கும் அவங்களோட அவங்க பயிர் எடுக்கணும். கிழ வந்து காட்டுறாரு அது என்னன்னு சொல்ல முடியுமா முடியாதா? சக்தி தான் பெரியவன். சொல்ல முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? உலகத்திலே பெரியவன் சக்தி தான் சொல்ல முடியுமா முடியாதா? ஓ யாரு யாரு ஏமா அங்க நின்று ஒன்னு கேக்குறான் பாருமா. ஒன்னு கேக்குறாரு அட சாண்டா போச்ச பையா, அட என் பூட கட்ச பையா.
ஏய் சொன்னபடியே முடியாதா முடியாது. முடியாதா முடியாது 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 பேசாதே சொல்ல மாட்டாங்களா புடிச்சு நிக்கிறாங்க புள்ளையார ஆமா நம்சில தர பூடு காசால் போட்டு கராயிங்க ஓம் நம் சில்வாயா நம் சில்வாயா நம் சில்வாயா சொல்லு ஓம் சக்தி ஓம் சக்தி இதே மாதிரி சொல்லினா போகணும் தெருவுல இதே மாதிரி சொல்லினா போகணும் நிக்க கூடாது அம்மா கோலை எடுத்தாதான் குரங்கு அழுவாங்க அவங்க நீ கோலை எடுக்கிற வரைக்கும் தான் சொல்லியிருந்தாங்க இவன் தான் பெரியவன் இருந்தாங்க ஆனா கோலை தோணி சக்தி தான் பெரியவன்றாங்க செல்ல வேண்டும் என்ன கோபம் வரும் அவர் என்ன நடந்திருக்கும் தெரியல பார்க்கலாம் ஓம் சக்தி ஓம் நம சிவாய சொல்லலாம் ஓம் சக்தி சொல்லுங்க அடி மணி மதமா அதை விடுத்து நான் இட்ட வேலையை செய்யாமல் உங்கள் இதயத்தில் பயமில்லாமல் நான் இட்ட வேலையை செய்யாமல் உங்கள் இதயத்தில் பயமில்லாமல் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய
சக்தினா அவ அடிக்கிறான், இங்க வந்தா என் மச்சான் அடிக்கிறான். என்னத்தாண்டா இல்ல, அவ சொன்ன உடனே அவ பேர் உங்களுக்கு சொல்றாங்களா? மைத்திரா? அனைவருக்கும் இந்த ஆண்டவன் பெரிய ஆண்டவன் என்பதை மறந்துட்டாயா? இல்ல இல்ல இல்ல, இந்த உலகத்தில் இந்த சிவன்தான் பெரியவன். உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். எனக்கு ஏதாவது பெரியதுன்னு சொன்னா அவங்க அடிக்கிறாங்க, சக்தி பெரியதுன்னு சொன்னா நீங்க அடிக்கிறீங்க. இதுல யார் தான் பெரியவங்கன்னு எங்களுக்கு தெரியல. நாங்க என்ன பண்ணலாம்? நாங்க என்ன செய்யுது? அது இறுதியில் உனக்கு தெரியும். அப்படியா? ஏய், அவள் ஆண்காரை பிடித்துக் கொண்டிருக்கிறான். அவள் கோபப்பட்டா என் இடபாகத்திலிருந்து பிரிந்து காளிகா தேவியா இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் என்னால் அவள் வேதனைப்பட்டதா கட்டாயம் என் மீது கோபம் இருக்கும். கோபம் இருக்குதான் அதுல எல்லாரும் மாத்திட்டா. அப்படியே எல்லாரும் மாத்தலாம், எல்லாரும் மாத்தலாமா? பொத்து பொத்துன்னு போத்துற ஒன்னா ரோடு போடுறான் பாரு. ஓம் சக்தி, ஓம் எங்க தங்கச்சியோட நாட்டுல ஏதாவது பெருமை எப்ப ஏற்பட்டவா? யம தர்மம் வந்து குடிக்கும் போது ஓம் நமச்சிவாயனா யம தர்மம் கிட்ட பாப்பா கூப்பிட்டு பாருங்க. அப்பேற்பட்டவர் அந்த மச்சினா எங்க மைத்திரம் வந்து அவரே ஒரு பெருமை வாய்ந்தவர். எங்க தங்கச்சிக்கிறாடா ஓடுகள் உண்டாவா, சரியான ஒரு நாதர் நாயாவா. பையா, அட தாலியாட்ட பையா, அட அழக பையா, அட வாஜித்தோட பையா, பொறபாக்கு பையா, திருட்டு பையா, திருட்டியா தக்காசிக்கு போற பையா, ஆடா யா சீரவத்தை கட்டு பையா, ஆடா யா பூண்ட மண்ண பையா, ஆடா இது எல்லாத்தையும் துணி பூர அடியோட புடிச்சு பையா. என்னடா சீரவத்தை கடிக்கிட்ட என்ன உங்க சீரவத்தை கடிக்கிறாங்க? வையம்மா நாங்க பெறப்பட்டவளே ஓடுகாலி முண்டே அம்மா மலையனூர்ல அம்மா அவன் ஓடுகாலி முண்டன்றான். அம்மா உன்ன ஏடா எவ்வளவு ஒரு ஆணவர்டா என்ன பார்த்து ஓடுகாலின்னு சொல்றான். கூட பிறந்தவங்க சொல்லலாமா? எவ்வளவு ஒரு ஆணவர் இருக்கும். நான் எப்ப கட்டவன் அன்னைக்கு சொன்ன வார்த்தை தான். இன்னைக்கு எந்த அண்ணன் தங்கச்சி மதிக்க மாட்டான். எங்க பாப்பா நினைச்சுக்கினா உங்க பாப்பா நினைச்சு ஓவா நாகாத்தம்மன் தும்பூர் நாகாத்தம்மன். ஆமாண்டா, எங்க போடா? டேய் இங்க பாருயா, இப்படி வாடா, இப்படி வா. தும்பூர் நாகாத்தம்மன் கூட்டி கொடுத்த பையா. ஏமா இவன் கூட பையன் அவன் என்ன கேட்டான் பாத்தியா? பையன் எங்க பாப்பா நான் ஓ நாம அப்பதான் நீ சொன்னியா? நீ சொன்னியா? 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 ஏமா இருடா, பிரம்மதேவனா சொல்றாரு பாரு. பிரம்மதேவன் சொல்றாரு பாருமா. என்னத்தாம்மா மகள் விஷயத்துக்கே எல்லாத்தையும் கொடுத்துருந்தா நாங்களாம் வாங்க தெரியாது. சக்தி தான் எடுக்கொள்ளி போறேனாக்கா கேக்குறாரு. எல்லாத்தையும் அவருக்கே கொடுக்குறீங்க, தான் கொடுப்பீங்க. சக்தி தான் பெரிய அது இவ்வளவு நேரம் ஏன் சொல்லல? அத்தை சக்தி தான் பெரிய ஏன் சொல்லல? சொல்லிட்டு தான் இருக்கேன். அவன் தான் அப்படி சொல்லிருந்தாரு. ஒன்னு அப்படி சொன்னாரு. பொன்னாடி இருக்கா? பொன்னாடி இருக்கா? அவன் பேரு சொல்லலாமா? சொல்லலாமா? எதுக்கு சொன்னேன்? இதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன். சக்தி தான் பெருசு. சக்தி தான் பெரியவள். சக்தியே பெரியவள். சக்தியே பெரியவள். சக்தியே பெரியவள். சக்தியே பெரியவள். நீ சொன்னா வாலி வேட்டம் போட்டாக்கா மேல வரணுமா இல்லையா? மேல வரணுமா இல்லையா? மேல வரணுமா வரக்கூடாதா? காலை காட்டி முட்டை அவருன்றது என்னத்தான் இருந்தாலும் பிரம்மதேவனும் பகவான் மட்டும்தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ஒரு ஒரு அடி அடிச்சா அப்படின்னு குழந்தைங்க
வாடா வேலை பூரா அனுப்பி வருமா அவரோட உலகத்திலே சக்தி தான் பெரியது. இவ்வளவு நேரம் ஏன் சொல்லல? கொடுக்காத. சக்தி தான் பெரியது. எனக்கு கொடுக்க மாட்டீங்க அவங்க 2 பேருக்கு மட்டும் கொடுக்குறீங்க காதுல வந்து சொல்லிட்டு போற ஏன் என் காதுல வந்து சொல்ற நாடகத்துக்கு எத்தனை மணிக்கு வர சொன்னாங்க உன்னை? எத்தனை மணிக்கு வர சொன்னாங்க எத்தனை மணிக்கு வர சொன்னாங்க? 6 மணிக்கு. ஒயின் சாப்பாடு உனக்கு என்ன வேலை? ஒயின் சாப்பாடு உனக்கு என்ன வேலை? ஒயின் சாப்பாடு வேலை. கொடுக்காத. கொண்டாடிங்க. பிரம்மதேவங்கிறாரு இந்த மாரி தேவேந்திரன் நடிக்கிற மாதிரி நல்லா வலு குட்டியா நடிக்கிற இருக்காங்கிறாரு என்ன சொன்னாங்கல்ல? ஐயோ மயான ரூபத்துல இருக்குது என்ன சொன்ன? இவங்க முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டாங்க தாம்பலத்தை எப்பா தில்லைக்காளி திருநாடகம் தான் எனக்கு நாடகம் வேணும் வேற எந்த நாடகமும் வேணாம் சொல்லி கொடுத்துட்டாங்களா காட்டியா நேற்று வீட்டுல பாப்பா கிளம்புனதுல இருந்து இன்னைக்கு எங்க சூத்த கேட்கிற நாடகமா இன்னைக்கு எங்க சூத்த கேட்கிற நாடகம் இருந்து முன்ன என்ன சொன்ன? எப்படி அந்த வார்த்தையை கேட்கலாம் அம்மாவை பார்த்தேன் தப்புதாம்மா கேட்டது தப்புதாம்மா ஒழுங்கா நெருக்காத சொல்லு. தப்புதாம்மா தப்புதாம்மா டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு எதுக்கு கீழே இறங்கி போன? எதுக்குடி போன? தாங்க முடியலமா ஆடி மாசம் சொல்லலாமா? அவன் சொல்லலாமா? சொல்லக்கூடாதுமா கோடுகளி போனன்னு சொல்லலாமா? ஒண்ணும் தானம்மா எல்லாத்துக்கும் யாரு காரணம்? பண்ணந்தாமா யாரு காரணம்? பண்ணந்தாமா காரணம் உட்காரு உட்காரு உட்காரு. பாம்பாட்டி கூட ஏம்மா ஏம்மா நம்ம கொட்டைக்கிற கொட்டை அவரு நம்ம சொல்றாரு நம்ம கொட்டை என்னதான் இது எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க நான் தான் இது எல்லாரையும் கிளப்பி போட்டு உலகம் வச்சுக்கிறேன் என்ன போட்டு என்ன மேலேயே அடிக்க மாட்டேன் இந்த வாட்டி அம்மாவுக்கு என்னடா கொட்டை இவ்வளவு ஊரும் சுற்றி ஐயர் வேலை செஞ்சு இவ்வளவு சம்பாதிக்கிற அம்மாவுக்கு ஆடி மாசம் என்னடா செய்ய போறேன்னா அம்மாவுக்கு எத்தனை நாள் தான் போடவே எடுத்து வச்சு படிக்கிறது ஒரு ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் எடுத்து வைக்கலாம் அவன் சொன்னானா நான் ஜீன்ஸ் பட்டு போறேன்ல நான் ஜீன்ஸ் பட்டு போறேன்ல வாயில ஒரு பிஸ்கெட்டை கழிச்சு அவரை கொட்டு ஏம்மா ஏம்மா வாயில ஒரு பிஸ்கெட்டை கழிச்சு தப்பு தப்புன்னு தோப்பு ஒண்ணு சொல்றேன் அம்மா அந்த வாயை கட்டு அந்த வாயால பிஸ்கெட்டை பட்டுன்னு கழிச்சிடலாமா அப்படியே அதே வார்த்தை மட்டும் இந்த பாருமா தங்கச்சி போச்சு அவரு என்ன பண்றேன் நான் தான் பண்ணுவேன் தங்கச்சி வேணாக்க வரலாமா? தங்கச்சி கரையாதம்மா இரும்பம்மா உன் மனதில் வந்தேன் பாரம்மா நீ ஆலயத்துல போய் அமரு எது வந்தாலும் அப்புறம் பாத்துப்போம் எனக்கு வந்து சந்திச்சு நான் இங்க இருக்கிற காவல்ல அவன் பேரை உச்சரிக்கன்னு வச்சுக்க. என்ன சொல்றான்னு கேட்டு வந்து நான் உனக்கு விட சொல்ல மாட்டேன் விட மாட்டேன் உன்னை விட மாட்டேன். நம்பிக்கை.
பெரியவர்களே, அத்தனை ஒரு சொன்னாலும் அவள் கோபத்தை நம்மளால் அடக்க முடியாது. அங்க இவரு வந்துட்டாரு அப்ப. ஆனா, இவர்களுக்கு ஒரு வழிகாட்ட வேண்டும் என்றால் இப்போது நான் உருவத்தை மாற்ற வேண்டும். உருவத்தை மாற்ற வேண்டும். மாற்றி கலை கூத்தாடியாக நாம் போகணும். ஏன்னா அந்த அம்மா இப்ப விகார ரூபம் கொண்டு அழிஞ்சுக்கிறாங்க. இந்த தில்லைவனை காட்டிலே, இந்த திருவேலங்காட்டிலே விகார ரூபம் கொண்டு அழிஞ்சுக்கிறாங்க. எவ்வளவு நம்ம சொன்னாலும் அதை எடுத்துக்கிற பக்குவம் உங்ககிட்ட கிடையாது. அதனால இப்ப நம்ம என்ன பண்ணணும்? கலை கூத்தாடியாக போக வேண்டும். கூத்தாடியாக செல்ல வேண்டும். அதுதான் தெரு கூத்தாடி. அன்னைக்கு அவருக்கு ஆடின கூத்ததான் இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆடிக்கணும். அந்த தெரு கூத்தாடியாக சென்றா அந்த ஓசையை கண்டாலே அவள் ஆசைப்படுவாள். நாடகம் இன்னைக்கு மேடை நாடகம், தெருக்கூத்து, டிராமா, கலையிலே சிறந்த கலை 64 கலைன்றாங்க. எல்லா கலையுமே ஈஸ்வரன் இந்த இடத்துல தான் தொடங்கினார். இந்த ஆய கலையில இந்த கலை தான் வந்து முதல்ல ஈஸ்வரன் ஆடிய தெருக்கூத்துன்னுவாங்க. அந்த தெருக்கூத்த ஓசையை கேட்டாலே ஆட்டும் பண்புள்ள நாட்டுக்கு நல்ல தரும். அந்த தெருக்கூத்து ஆமாங்க. இப்போது அனைவரும் கை கூத்தாடியாக போவோம். அந்த பாட்டு இசை அவளுக்கு பிடிக்கும். கட்டாயம் நம் பக்கம் அதை கேட்டு அவங்க வருவாங்க. அவங்களை தன்வசப்படுத்த வேண்டும். ஆமா.